ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து ஆப்பு வந்து ரோஹிணிக்கு ரெடியாக இருக்குது. இதில் வந்து அடுத்த ஆப்பு என்னென்னா, ரோஹிணி வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து சிட்டி பார்த்துட்றாப்புல. சிட்டி பார்த்துட்டு, ஏம்மா எவ்வளோ நாள் ஆச்சும்மா வட்டி கட்டவே இல்லை, நானும் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காரு. இல்லை சிட்டி, நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறேன். இப்போல்லாம் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிறீங்க, என் வட்டி காசு இதுகளை கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்கும்போது, அந்த பக்கம் ஆட்டோவில் அவங்க மாமியார் விஜயா போயிட்டுருக்குறாங்க. அதை பார்த்துறாங்க. என்னடா இந்த ஃப்ராடு பைய கூட அவன் பேசிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பயங்கர டவுட் வருது. இவ கூட எதுக்கு இவன் பேசிகிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விஜயா போயிடுறா. வீட்டுக்கு வந்தமே கேட்குறா, அத்தை என்ன யார் ரோஹிணி, ரோட்டில் நின்று ஒருத்தன் கலவாணி பையன் கூட நின்று பேசிகிட்டு இருந்தியே, யார் அவன் எதுக்கு உன் கூட பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இல்லைத்த அவங்க இந்த இதை பற்றி கேட்டுட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்றா. அடுத்த நாள் வந்து ஷோரூமுக்கு போகும்போது நம்ம முத்துவோட அப்பாவுக்கு எல்லா செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து கடையோட ஓனர் வந்துடுறாரு. அதே டைமும் இதுக்கு பொருள்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்களும் வந்துடுறாங்க. வந்து சத்தம் போடுறாங்க அந்த ஓனருக்கு முன்னாடியே, பொருள்களை நீ டெலிவரி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ வந்து ஓனர் வந்து சொல்கிறாரு, என்ன மனோஜ், நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன், நீங்கள் என்னாண்டா இப்படி நீ அட்வான்ஸ் கொடுத்ததை எனக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா, நான் உடனே பொருள்களை டெலிவரி பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவங்க எல்லாட்டையும் சொல்லிடுறாங்க, இன்னும் ஒரு 3 டேஸில் உங்களுக்கு பொருள் எல்லாமே வந்துடும் அப்படி சொல்லி அவங்க வந்தவங்களை கஸ்டமர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாங்க. ஓனரு மனோஜ் எங்கிட்ட கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. உண்மை இருக்கணும், தொழிலில் உண்மை நேர்மை இருக்கணும், அப்போ மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அப்போ வந்து நம்ம முத்து வந்து நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாரு. சார், இந்த மாதிரி வீடு வாங்குறேன்னு சொல்லி இவன் ஏமாந்துட்டான் சார், அந்த பணத்தை எல்லாத்தையும் அதில் இழந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஓப்பனாகவே சொல்கிறாரு. அப்போது அந்த ஓனர் வந்து, முத்து உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போன்னு இல்லை அப்பயுமே நீங்கள் அப்படி தான் உண்மையாக இருந்தீங்க, அதனாலவே உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்காண்டியே நான் இந்த மனோஜை மன்னிக்கிறேன், இந்த ஒரு தடவை தான் உங்களுக்கு வார்னிங், இனிமேல் இந்த தப்பு நடக்கவே கூடாது, இனிமேல் தப்பு நடந்தால் நான் உங்கள் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு அனுப்பி விட்றாங்க. அப்போது வீட்டுக்கு வந்துட்டு மனோஜ், ரோகிணி, அவங்க மாமியார் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவும் முத்துவும் கொஞ்சம் லேட்டாக வராங்க. முத்துவை நிறுத்துறா, என்னடா நினச்சிட்ருக்க, ஏன்டா இவனை இப்படி கேவலப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அனுப்பிடுறாங்க. அப்போது மீனா அங்கிட்டு போகிறா, ஏண்டி இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, ஆமாம் நாளைக்கு சுனாமி வரப்போகுது, அதுக்கும் நான் தான் காரணம், சொல்லு